போனாலும் அதுக்கு தும்மல் சாஸ்திரம்னு எழுதி வச்சிருக்கான். அப்போ அந்த தும்மல் சாஸ்திரம்னு ஏன் எழுதி வச்சான்னா அதுவுமே வந்து பிரெத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ எந்த டைமில் நம்மளுக்கு ஒரு தும்மல் வருது அப்படின்றது உன்னுடைய பிரெத்தை பேஸ் பண்ணி, அந்த பிரெத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்நாளுடைய ஒரு கவுண்டிங் இருக்குது. இப்போ அந்த பிரெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் வந்து நிறைய விஷயம் வந்துட்டு வேறு வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய பெருமக்களும் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு அதுக்கப்புறம் வந்து மேலை நாட்டினர் அதையே எடுத்து கொஞ்சம் திருப்பி போட்டாங்க அப்படின்ற மாதிரி மேலே கொஞ்சம் ஏதாவது தூவி கொடுத்தாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒதுக்கி விடுகிறார்கள். ஸோ தும்மலுக்கு சாஸ்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திற்குமே இருக்கு. ஸோ அந்த பில்லி சூனியம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது செய்வினைகளோ இதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை ஏவக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. ரொம்ப நம்ம தேடி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து சவுத் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா 3-4 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. கேரளாவில் தானே கொஞ்சம் அதிகம் இல்லை அப்படின்ட்டு கேரளாவில் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹீரஸே தான் சார். நம்ம அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஓடுறோம். நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இந்த சாத்தன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தன் போடுறோம். அது குட்டி சாத்தன் இல்லை, அது சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் கிடையாது, சாத்தன். எல்லாருக்குமே நம்ம ஆளுகளுக்கு குட்டிச்சாத்தன் அப்படின்னு உடனே நம்மளுக்கு அந்த மைடியர் குட்டிச்சாத்தான்ல குட்டியாக ஒரு பையன் வந்து கிட்ட ஓடி மேஜிக்கல் விஷயம் பண்ண மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிடும். அப்போ 389 பேர் இருக்காங்களே, 390 பேர். அந்த 390 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர் வரைக்கும் இப்போ இருக்காங்க. 10 பேர் வந்து இதாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு எதை தின்னா பித்தந்தலியும்னு தேடுறவங்க தான் இப்போ அதிகம். ஆனால் அது இல்லை, சாத்தாவுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நம்மளுடைய சிவனுடைய பூதகணங்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரியான நபர்கள். ஸோ அங்கே விஷ்ணுமாயா தான் இம்பார்ட்டன்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷ்ணுமாயாவை ஒதுக்கிட்டு எல்லாரும் குட்டிச்சாத்தனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து அவங்க வந்து பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நடக்குதே தவிர உண்மையான விஷயம் அப்படின்றது நடக்கிறதுல. குட்டிச்சாத்தன் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போறீங்கன்னா சிவனை போய் வழிபடுவீர்கள், நந்திகேஸ்வரரை வழிபடுவீர்களாக இருக்கட்டும், அம்பாளை வழிபடுவீர்கள், ஒரு கோஷ்டங்களை வழிபடுவீர்கள். அதை விட்டுட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வழிபட்டுக்கிட்டு இருப்போமா? வழிபட மாட்டோம் இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு அதுக்குன்னு தனிப்பட்டது இருக்குது. இப்போ வேதாள கோயில்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் ஒன்று இருக்குது. பல பேருக்கு தெரியவே தெரியாது. செய்யூரில் 27 நட்சத்திரத்துக்கு 27 வேதாளம் இருக்குது. ஸோ அந்த வேதாளங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளை நட்சத்திர சாந்தி செய்யக்கூடியவை. அது மாதிரியான விஷயமாக நம்ம போய் வழிபட்டுட்டு வரலாம். ஆனால் அங்கே முருகர் முக்கியம் இல்லை, எனக்கு வேதாளம் தான் முக்கியம்னு சொன்னோன்னா அப்புறம் அது போய் பிரயோஜனம் கிடையாது. அங்கே வந்து முருகரும் பைரவரும் ரொம்ப ரொம்ப சக்தி ஜாஸ்தி. அது